வணக்கம் நண்பர்களே. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, இப்போ மாவு மில் ஏன் வந்து மாவு மில் முதலாளிகள் எந்த கவலையும் இல்லை, வந்தாவா வரட்டி போ. அதாவது என்ன சொல்கிறது, உலகத்தோடு ஒட்டுறதல் அப்படின்னு வள்ளுவர் சொல்லுவார் பார்த்தியா. உலகத்தோடு ஒட்டாத ஒரு தொழில்னா மாவு மில் தான். உலகத்தோடு ஒட்டாது. உலகத்தோடு ஒட்டுறதுன்னா எப்படின்னு கேட்டால் நாகரீகத்தில் போட்டி போடாது. நாகரீகத்தில் போட்டி போடாத ஒரு சிறந்த தொழில் அப்படின்னு எதுவுமே நம்ம மாவு மில் தான். சரி, ஓகே. மாவு மில் ஏன் இன்னைக்கு வரைக்கும் உலகத்தோடு போட்டி போடல, எந்த பற்றி கவலை இல்லாமல் அப்படியே என்ன சொல்கிறது, ஒரு சித்தராட்டதே மாணவர்களாக வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்னா கரெக்டாக யோசிச்சு சொல்லுங்கள். மாவு மில் இன்றைக்கி வரைக்கும் டெவலப் ஆகாதது, நாங்கள் ஓனர்ஸ் எந்த விதமான டெவலப்புமே ஆகாதது ஒரே ஒரு காரணம் தான் இருக்குது. யோசிச்சு வைங்க. கொஞ்சம் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு வரேன், அதனால் 2 நிமிஷம் யோசிக்கிற டைம். சரியா? அப்படியே ஏன்னா எதுக்கு டைம் போடணும்ப்பா, அப்பதான் தெரியும். ஏன்னா கேட்டா என்ன மாதிரி அடிக்க அது யோசிக்க. ஏதோ ஒரு ஐடியா கிடைச்ச உனக்கு அப்படிங்க. மாவு ஓனர்ஸ் ஏன் இன்றைய நாகரிக உலகத்தில் எந்த விதமான ஒரு போட்டியும் போட மாட்டேங்கிறாங்க அப்படின்னா ஒரே காரணம், இட நாகரிகம் தேவையில்லை. அந்த ஒரே ஒரு காரணம் தான் கரெக்டாக நம்மளை வந்து லாக் பண்ணது. அந்த ஒரே காரணத்தில் மாமூலுக்காக லாக்கு உலகத்தோடு போட்டி போட முடியறாங்க. கரெக்டாக? தம்பி பேசாமங்க, நீங்களும் தான் கொஞ்சம் கம்மி சுலாவாக பேசுங்க. ஏன் போட்டி போட மாட்டேங்கிறாங்கன்னா எந்த ஒரு டெக்கரேஷனும் பண்ண வேண்டியதில்லை. அது நம்ம ஊர் பரவாயில்லையாப்பா. இந்திக்காரங்க எல்லாம் பாரு, ஆனால் ஒரு வீடியோ பார்க்குறப்பா, நடு காட்டுக்குள்ளே இப்போ 4 கம்பத்தை வச்சு மிஷினை போட்டுக்கிட்டு கொட்டிக்கிட்டு அரைச்சி தள்ளுறாங்க. அதனால இடநாகரிகம் தேவையில்லாத ஒரே காரணம் தான். இதுக்கு இடநாகரிகத்துக்கு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். ஏன்னா நம்மள இத்தனை வாழ்ந்துன்னு வந்திருக்கிறோம். திடீர்னு வானத்துலேருந்து வந்தோம். ஒரு இதுக்கு பின்னாடி போகணும் அப்படின்னா ஒரு 30 வருஷம் பின்னாடி போயிடும். 95 காலகட்டத்தில் எடுத்துங்க. இந்த வேற எல்லாம் எப்படி தெரியாது, நம்ம அவனோட அனுபவத்தை சொன்னால் தானே ஆகுது. என்னோட அனுபவத்தை நான் சொல்கிறேன். எங்கள் ஊரில் டீ கடை இருந்தது, அப்புறம் முடிவெட்டுற கடை இருந்தது, கறிக்கடை இருந்தது. இதனுடைய அமைப்பு எப்படின்னா, டீ கடை இருந்ததுன்னா ஒரு சின்ன இப்படி பித்தாளையாட்டை வச்சு இப்படி கொம்பாட்டை வந்திருக்கு. அதுக்குள்ளே கறி போடுவாங்க, வச்சுட்டு ஒரு கடை இருக்குது. அது எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னா, காலையிலே நேரத்தில் 5 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. சாயந்தரம் 6 மணி சூரியன் உழுகாதுக்கு முன்னே குடோஸ் அவ்வளோ போயிடுவாங்க. அப்புறம் அது எப்படி இருக்குன்னா, இந்த செவுரொட்டி ஒரு திண்ணை, அப்புறம் 2 மூங்கலாட்டை வெட்டி ஒரு மரப்பழைய அறுத்து அது ஆணி வச்சு கொட்டி வச்சுருப்பாங்க, முன்னாடி வச்சுக்கோங்க. அப்புறம் அதுதான் டீ கடை எங்கள் ஊரில். அதுக்கப்புறம் முடிவெட்டுற கடைன்னு ஒன்று உண்டு. ஒரு டேபிள், ஒரு இப்படி மர டேபிளாட்டு ஒன்று இருக்குது, ஒரு கண்ணாடி மாடி இருக்குது. அப்புறம் கொஞ்சம் நேரம் ஆனோடனே அந்த சின்ன பசங்களாம் வந்து ஒரு பழகை ஒன்று தூக்கி போட்டு மேலே குறை வச்சு வெட்டுவாங்க. அதோட சரி, அது ஒரு கத்திரி மட்டும்தான் இருக்குது, அதில் கீன்னு வெட்டி விட்டுருவாங்க, அவ்வளோதான். அதுக்கு அடுத்தது கறிக்கடை. 4 கல்லை வச்சு ஒரு முட்டி வச்சு இப்படி ஒரு பந்தல் இப்படி தொங்கிட்டு, அதுவும் வாரத்துக்கு ஒரு நாள் தான், ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தான் கிடைக்குது, வேறு கிடைக்காது. அப்புறம் மளிகை கடையில் இல்லைப்பா, சும்மா சொல்லக்கூடாது. மளிகை கடை வேணுன்னா சந்தைக்கு போகணும், இல்லாட்டி இங்கே டவுனுக்கு தான் வரணும், அங்கெல்லாம் இல்லை. இதுதான் எங்கள் ஊருடைய ஒரு 30 வருஷம் முன்னாடி இருந்தது. மாவு மில் இருந்தான்னு கேட்டால் எங்கள் ஊர்லேயும் மாவு இருந்தது. எப்படி இருந்ததுன்னா, இந்த பிளேட் 2 இருக்குது, அவ்வளோதான். நீ எதை கொண்டாந்தாலும் சரி அந்த மிஷின் தான். நீ எது வாங்க காரத்தில் எது கொண்டாந்தாலும் அந்த மிஷின் தான், போட்டு தள்ள வேண்டியதான் டட்டன்னு. இதுதான் இன்னைக்கு எடுத்து பாருங்கள். எங்கள் ஊரில் டீ கடைக்கு வந்தால் எல்லாம் சோப்பெல்லாம் செக் பண்ணிட்டு தான் உள்ளே வரணும். ஏன்னா அந்த அவன் ஆம்பிஷனுக்கே நம்மளாம் ஃபெயிலியர். அப்படியே கடை மூட்டை
மேலே பார்த்தா அந்த சீலிங்கே ஒரு 5-6 லட்சம் இடம் பண்ணிப்பாங்க. அப்படியே போட்டு கப்பல் ஆட்டம் அப்படியே லைட்டெல்லாம் போட்டு கலகலன்னு மின்னுது. கரெக்டாக இந்த டேபிள் 4 பேருக்கு ஒரு டேபிள் நடு டேபிள் லைட் அடிக்குது. மேலே இருந்து சின்ன லைட் அப்படி சிங்கின்னு அந்த அளவுக்கு பவராக வச்சுக்காங்க. சலூன் கடைக்கு சொல்லவே வேண்டாமப்பா. நம்மன்னு இல்லை, எல்லா ஊர்லேயும் சலூன். இப்போல்லாம் எப்படி தெரியுமா, இப்படி அமுத்துனா போதும் அப்படியே மேலே போகுது சேர சுற்றி சுற்றி ரவுண்ட் வாட்டி வெட்டலாமான்ட்டாங்க. அப்படியே டிசைனாக இப்படி சைடு எடுக்கிற ஒரு மிஷினு எவ்வளோ டெக்னாலஜி வந்துருச்சு. அப்புறம் கறிக்கடை பார்த்தா 24 hours கறி. என்ன கறி வேணும் உனக்கு, அப்படியே வெட்டி தாழ்றாங்க. அப்புறம் அதுவுமே முன்னாடி டேபிள் அதை கறி வாசம்லாம் அடிக்க முடியலன்னு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. பூரா கண்ணாடி ரோம்பு அந்த சைடு அந்த ஆஸ்பத்திரிக்கு போட்டு வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மளிகை கடை சொல்லவே வேண்டாம். அதுக்குள்ளே 1 லட்சம் ரூபா கொண்டு போயிட்டா ஒரே நாள் ஒரு ஆள் சாமான் வாங்கிட்டு வந்துடலாம். மொத்தம் அந்த டிபார்ட்மெண்ட் மளிகடையில் இல்லை, டிபார்ட்மெண்ட்லாம் மாறி கிடக்குது. ஆமாம், இப்போ நல்லா நினச்சி பாருங்க, எவ்வளோ எல்லாம் நம்ம பயன்படுத்துகிற அத்தனையும் நாகரீகமாக வந்துருச்சுலாம். மாமூல் நாகரீகத்துக்கு வழிக்கு தான் கிடையாது. மிஷினை மாட்டிட்டு அவருக்கு வந்தால் சரி அந்த நாடு அரசுக்கு போயிட்டே இருக்கலாம். அதாவது இதில் ஏன் இப்படி சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம ஏன் விலையெல்லாம் ஏற்ற மாட்டேன், விலைக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னு கூட தோன்றுறேன். அதாவது உலகத்தோடு ஒட்டி வராதனால்னா இடக்கட்ட கம்மி தேவையில்லை, ஒன்றும் இல்லை. நல்லா நினச்சி பாருங்க, இப்போ ஒரு மாமூல் போடுறோம் அப்படின்னா மிஷர் பண்ணது நெட்டிட்டு கொண்டுக்கலாம். இதே ஃபுல்லாக டைல்ஸ் ஒட்டி பயங்கரமாக பண்ணோன்னு அப்புறம் பால்கார் வருவார், அவர் 2 ரூபா ஏற்றுறாரு. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு துறைக்கும் ஒரு 5 பேருக்கு டெய்லி சம்மந்தம் இருக்குது ஊதி. அதாவது இப்போ டீ கடை வயசுக்காரனா பால்கார், இந்த பல்லு வடை சிப்ஸ் போடுறவர், அப்புறம் பப்ஸ் போடுறவர் ஒருத்தர் வருவார். இப்படி சம்மந்தம் இருக்குல்ல. அப்புறம் ஒரு எல்லா தொழிலுக்குமே சம்மந்தம் இருக்குது. நம்ம தொழிலுக்கு யாருமே சம்மந்தம் வேண்டியதில்லை. கரெக்டாக அந்த முறுக்கிற வேண்டியதெல்லாம் பிட்டரெல்லாம் முறுக்கிட்டு போயிட்டாருன்னு ஒருத்தருமே வேண்டாம். அதுவுமே இந்த பிளேட் மாட்ட தெரியாத ஆளுக்கு மட்டும் பிளேட் மாட்டுற ஆள் போகும். அதையும் மாட்ட தெரிஞ்சா யாருக்கும் எந்த சம்மந்தமே இல்லை. எந்த சம்மந்தமே இல்லாத என்ன ஆகுதுங்க அப்படின்னா, அது அப்படியே ஒவ்வொரு நாள் மாதம் வருடம் அப்படியே போயிட்டு இருக்கீங்க. சமுதாயத்தோட போட்டி போடுறதுக்கே ஒரு தேவையில்லாமல் போயிருக்கணும். என்ன தேவை இருக்கிறவங்க, இப்போ பால்கார் ஒரு 40 ரூபாய்க்கு ஊற்றிட்டு வச்சுக்கலாம், 45 ரூபா வாங்கிட்டாருன்னா நீ எக்ஸ்பெக்ட் பார்ப்பேன். சிலிண்டருக்கார் உண்டாகாரு, உங்களுக்கு ஏதாச்சும் அடுத்த மனிதனோட தொடர்புக்கு வழிக்கு தான் ஒன்றுமே இல்லை. அப்புறம் எப்படி இப்போ மாமூல் டெவலப் ஆகுது, இதை பற்றி பொருளாதாரத்தில் எப்படி கணக்கு போடுவீங்க? ஒன்றுமே கிடையாது. அது எங்கேயே கரண்டாமா அப்படின்ட்டு அண்டா அரைச்சிட்டு அப்படி இப்படி என்ன பாருங்க. சரி, ஓகே. மாமூலுக்காரங்க என் சமுதாயத்தோட ஒட்டி, சமுதாயத்தோடனா வேறு மாதிரிலாம் இல்லை, ஆனால் விஷயத்தில் எந்த கவலையுமே இல்லாமல் இருக்கிறா அப்படின்னா ஒரே காரணம், உள் நாகரிகம் தேவையில்லை. அது என்ன ஒரு கல்ச்சர்னு தெரியல. வாடிக்கையாளரும் கண்டுக்கிறது இல்லை. இப்போ ஒன்றும் இல்லை, நம்மகிட்டயே ஒரு காசு நிறைய நம்ம ஃபேமிலியாக ஒருத்தர் கடலாம் வராங்க வச்சுக்கோ, போனால் நம்மளோட கடையில் டீ குடிக்குமா, பெரிய பேக்கரி கூட்டிகிட்டு போவோம் கரெக்டாக இல்லையா? கொஞ்சம் நம்மளுக்கு பெரிய ஆள் ஏன்னா அந்த கூட்டிகிட்டு போனால் நாகரிகம் நம்ம நினைக்கிறோம். அதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நாகரிகம் பார்க்குறோம்ல. ஆனால் இதுக்கு நாகரிகமே தேவையில்லாமல் இருக்குது. அது மிஷின் கார்டும் கண்டுக்கிறது இல்லை, வாடிக்கையாளரும் ஏன்னு கூட கேட்கறது இல்லை. வந்தாங்கன்னா அரைச்சி ஏன்னு கேட்டேன், உலகம் வெடி நான் உள்ளே கோலடி அரைச்சி வெளியே தாண்டி விடுங்க. ஓகே நண்பர்களே, இது என்ன கேட்டிங்கன்னா, மாமூல் உள்கட்டமைப்பு தேவையில்லாதனால நம்மளுக்கும் பொருளாதாரத்துக்கும் உண்டான ரிலேஷன் ரொம்ப லாங்காக போயிடுச்சு. ஏன்னா நம்ம மாமூலுக்காரன் யாரையும் சார்ந்திருக்க வேண்டியது இல்லாமல் போயிடுச்சு. அதனால் ஒரே காரணம் தான், அதாவது மாமூலுக்காரங்க விளையப்பட்டின கவலை இல்லாமல் இருக்கிறது ஒரே காரணம், உள் நாகரீகம் தேவையில்லை. கரெக்டா? உள் நாகரீகம் தேவையில்லை. ஓகே நண்பர்களே, மீண்டும் மாமூல் சொன்ன வீடியோ போகிறோம். நன்றி, வணக்கம்.